வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி 2024 வழக்குகள் இருந்தாலும் பணி நியமனம் நடைபெறும் இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் சொல்லலாம். சரி, அதுக்கு ப்ரிப்பேராக தான் போட்டிருந்தேன். ஆனால் ஒரு நல்ல புண்ணியவான் என்ன பண்ணாருன்னு தெரில, திடீர்னு எதேச்சியாக தான் கேட்டாரா இல்லை என்னன்னு தெரில, தமிழ் கட் ஆஃப் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நான் எதேர்ச்சியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் தமிழ் மேஜருங்க. அதனால் எனக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி கேட்டகிரி இந்த 3 கேட்டகிரிலையும் இப்போ பிசி, எம்பிசி 93, எஸ்சி கேட்டகிரியில் 89 வரைக்கும் இருந்தால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. அவங்க அந்த மார்க் இருக்கணும் ஃபுல்லாக அப்படியே உள்ளார வந்துடுவாங்க. அதுக்கு மார்க் கம்மியாக இருந்தால் அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து ரொம்ப டாப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாதி பேர் போவாங்க, பாதி பேர் வெளியே வருவாங்க. இதை தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வந்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, அப்புறம் அதுக்கப்புறம் நிறையா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து அந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்து தாங்க சொல்ல முடியும் என்னால். அது இருந்தாலும் நீங்கள் நிறையா இது பண்ணதுனால எனக்கு அவ்வளோ இது பண்ண முடியல. அதனால் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் போச்சு. இருந்தாலும் நீங்கள் இதை வந்து நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் அதான் நீங்களே திருப்தி ஆயிடுவீங்க. ஏன்னா அடுத்தவங்க என்ன தான் சொன்னாலுமே நீங்களாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்குமா, அந்த 1:1.25 வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்ருந்தாங்க. நம்ம அந்த 1:1 வருவோமா அல்லது 0.25 வருமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, அது தொடர்பாக தாங்க இந்த இதில் பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் மீதி இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் ரொம்ப ஹெவி காம்படிஷன் இருக்குங்க. மற்ற மேஜருக்கு எல்லாமே உங்களுக்கே தெரியும். இந்த டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் எவ்வளோ பேர் மோதுறாங்க. இங்கிலீஷ்க்கு எல்லாம் மேக்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 30 பேருக்கு ஒரு போஸ்டிங் வந்துடுறாங்க. இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 19 போஸ்டிங்க்கு அதாவது ஒரு 19 பேர் ஒரு போஸ்டிங்க்கு மோதுறாங்க. தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கம்மி தாங்க, ஒரு 7 பாயிண்ட் சம்திங் தான் இருக்குது. இருந்தாலும் 35 சாரி இதுக்கே 10% வருதுங்க. 14% வருது. மீதி இதில் ரொம்ப ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரிலாம் 3 போஸ்டிங்க்கு ஒருத்தர் தான் மோதுறாங்க. மீதி ஜுவாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாமே கம்மி தாங்க. இது மேக்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகபட்சம் ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருக்குது. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இது பார்க்கலாம். இந்த மெத்தேடு மட்டும் எப்படின்னு பார்த்துலாங்க. 1:1.25. இது வந்து பிடி நோட்டிஃபிகேஷனுங்க, 23வது பேஜு. இதில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1:1.25 தான் கூப்பிட்ருப்பாங்க. இது வந்து எக்ஸாக்ட் கிடையாதுங்க. கடைசி ரேங்கில் இப்போ லாஸ்ட்டாக இப்போ 90ல் வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக ஒரு கம்யூனிட்டிக்கு முடியுதுன்னா அந்த 90 மார்க்கில் ஒரு 10 பேர் எடுத்திருந்தாங்கன்னா 10 பேரையும் கூப்பிடுவாங்க. அப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு பொருந்தாது. அதனால தான் உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். நிறைய பேர் கேட்குறாங்க, இல்லைங்க சார் எங்கள் சப்ஜெக்டோட அவங்க 1:1.25 அதிகமாக இருக்குது, இது எப்படி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இதுலேயும் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கான இதுக்கு தெளிவாக அவங்களும் கொடுத்துட்டாங்க. கடைசி மார்க்கில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அதிலிருந்து இந்த மார்க் எடுத்த எல்லாத்தையுமே நாங்கள் சிவி கூப்பிடுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. 24வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் மோர் தென் ஒன் கேண்டிடேட் செக்யூர் த சேம் கட் ஆஃப் மார்க்ஸ் இன் த பர்டிகுலர் கம்யூனல் டர்ன், ஆல் சச் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்ட் ஃபார் சிவி. அதாவது நம்மளுக்கு ஒரே மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் பட்சத்தில் அதை எடுத்த மார்க் எல்லாத்தையுமே கூப்பிடுவாங்க. அதனால தான் நம்மளுக்கு இந்த வேரியேஷன் ஆனது காரணம். அதேமாதிரி வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் படி தான் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த தேர்வுக்கு முன்னாடியே நியமன தேர்வு பல்வேறு வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் ஆசிரியர் வாரிய தேர்வு தலைவர் திருமதி காகலால் உஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. மாண்புமிகு நீதியரசர்கள் அவர்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நாங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்க, பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, வெயிட்டேஜ் பண்ணாங்க. வெயிட்டேஜ் மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாதுங்க. சரி, இந்த இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த வெயிட்டேஜ் மார்க்கு, ரிசர்வேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. இது இப்போ அவ்வளோ அவசரம், ஏன்னா இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரமோ அல்லது 10 நாள்லையோ ஃபைனல் லிஸ்ட் வந்துடும். அப்பயே அவங்க இது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவ்வளோ நாள் உங்களால் வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, இதனால உங்கள் ஆதங்கம் தான், நம்ம பேர் இருக்குன்னு தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. சரி, நல்ல விஷயம். இதை வந்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க. நான் தமிழ் மேஜருக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்குங்க.
இதுக்கு நீங்கள் 2 விஷயம் மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் ஆடண்டம் 1 ப்ளஸ் ஆடண்டம் 2 இது ரெண்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. இதில் ஒரு இதுக்குமே ஜென்ரல் டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் டர்னு நீங்கள் எதில் நம்ம ஒருத்தன் போக முடியுங்கன்னா நம்ம ஜென்ரல் டர்னில் போவோம் அல்லது நமக்கான கம்யூனல் டர்னில் போவோம். அதனால் நீங்கள் மற்றதை நீங்கள் வைக்காமல் நீங்கள் இதை மட்டும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸல் ஷீட்டில் போடுங்க. இப்போது தமிழ் மேஜருங்க இது வந்து சப்ஜெக்ட் வைஸ் வேகன்சி கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சி அந்த மேஜர் அந்த டர்னில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணும். அதனால் அதர்வைஸ் நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஜென்ரல் டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்னு அது மட்டும் எடுத்து நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இது நீங்கள் தமிழுக்கு வந்து 61 + 16 28 6 1 1 1 இது எல்லாமே கூட்டிங்க. இது வந்து நம்மளுக்கு கால்குலேஷன் மட்டும்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது மற்ற கேட்டகரிக்கு வரும். 1 2 போஸ்டிங் தான். அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதை மட்டும் நீங்கள் கூட்டி ஏன்னா இது எல்லாமே ஜென்ரல் டர்னு. இல்லை எனக்கு ரொம்ப அக்யூரேசியாக வேணும்னா இந்த இதை நீங்கள் ஸ்பெஷல் டீச்சருக்கு போகிறதுனா நீங்கள் இதை கால்குலேட் பண்ணணும். நீங்கள் மற்ற பண்ண வேண்டிய விஷயம் ஜென்ரல் டர்ன் தமிழ் மீடியம், ஜென்ரல் டர்ன் உமன் தமிழ் மீடியம் இதை மட்டும் நீங்கள் கால்குலேஷன் எடுத்துங்க போதும். இந்த போஸ்டிங் மட்டும் கூட்டிக்குங்க. ஓகே. அடுத்ததாக நீங்கள் மற்ற கீழே ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்சி கேட்டகிரி எஸ்டி கேட்டகிரி அவங்களுக்கான மட்டும்தான் பார்க்கணும். அதேமாதிரி இப்போ நீங்கள் இது வந்தால் நீங்கள் ஜென்ரல் டர்ன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் தேவையில்லை. அது அடுத்த தமிழில் இதில் அவ்வளோதாங்க. ஜென்ரல் டர்னில் இந்த 4 இதில் தான் போஸ்டிங்கு. உங்களுக்கு இது மட்டும் கூட்டிகிட்டா போதும். மொத்தம் 111 போஸ்டிங் வந்து இந்த இடத்துலங்க. இது நோட்டிஃபிகேஷன் 1. அடுத்த ஆடண்டம் 1 வந்துடுங்க. நீங்கள் இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. நம்மளுக்கு இங்கே 3வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். இந்த 3வது ஆப்ஷனில் நீங்கள் எதெல்லாம் நோட் பண்ணிங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் 1 ஆடண்டம் 1 அடுத்த இந்த நோட்டிஃபிகேஷன் 1 ப்ளஸ் ஆடண்டம் 2 இது 3ஐயும் நீங்கள் எவ்வளோ வருது கூட்டிக்குங்க. இது ரொம்ப கம்மி தாங்க இருக்கும். இதில் வந்து ஜென்ரல் டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் இதை வழக்கம் போல் இது மட்டும் கூட்டிங்க போதும். இதில் ஒரு 5 போஸ்டிங் ஆல்ரெடி நம்மளுக்கு 111 இருக்குது. இங்கே 2 இதில் ஒரு 5 போஸ்டிங் இருக்குங்க. 5 போஸ்டிங்னா 116. அடுத்த கீழே வந்துக்கிட்டே இருங்க. வேறு எதுலேயுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல. உங்களுக்கான இதில் வந்து பார்த்திங்கன்னா 116 118 119 ஓகேங்க. இதில் மொத்தம் 119 முடியுதுங்களா? அதில் 119ங்க. அடுத்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 4 5 6 போஸ்டிங் வருது. இதில் 6 போஸ்டிங்கு. இங்கே ஒரு 10 போஸ்டிங் இருக்குதுங்க. உங்களுக்கு மொத்தம் 135 தான் ஜென்ரல் டர்ன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் வருவாங்க. இதே ஜென்ஸாக இருந்தால் நீங்கள் ஜென்ரல் டர்ன் தமிழ் மீடியம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஜென்ரல் டர்ன் உமன் வேண்டாம். நீங்கள் இந்த கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 185 தாங்க. ஆனால் நம்மளுக்கு 185 பேர் போட்டிருப்பாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். நீங்கள் உங்கள் ரிசல்ட் எடுத்துக்கங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இப்போ சிஸ்டமோ லேப்டாப்போ இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். உங்கள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கங்க. டவுன்லோடு பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பிடிஎஃப் வந்து எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சிவி லிஸ்ட் இருக்குங்க. இதை நீங்கள் டவுன்லோடு பண்ணிவிட்டு அவங்க டவுன்லோட்ஸில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் டு எக்ஸல் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இங்கே இந்த ஐலவ் பிடிஎஃப் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸல் பிடிஎஃப் டு எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் ஃபைல் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்க. இதை போட்டு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு அந்த ஃபில்ட்ரு மோடை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க.
ஃபில்ட்ரு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஜென்ரல் டர்ன் மட்டும் இப்போ போட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரல் டர்ன் மட்டும் போடுங்க. ஏன்னா இப்போ ஜென்ரல் டர்னில் நான் மற்றதெல்லாம் விட சொல்லிட்டுங்க. ஸ்பெஷல் பிஎடு கேட்டகிரி 1, 2, 3, 4 விட்டுடுங்க. ஜென்ரல் டர்ன் வந்து செகண்ட் கிரேடை விட்டுருங்க, அவங்களுக்கு போயிடும். ஜென்ரல் டர்ன் இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, உங்களுக்கு 135 போஸ்டிங் வந்திருக்குன்னு. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு அதிகமான எண்ணிக்கை வரும். அதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ 1:1.25 கூப்பிட்டாங்க. அந்த ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருந்ததுனால லாஸ்ட்டில் இருக்கிற இது எல்லாமே ஒரே மார்க்கில் இருப்பாங்க. அதனால் இப்போ அவங்க எல்லாத்தையுமே நம்மளை கூப்பிட்ருக்குறாங்க. இப்போ 98னா 98ல் கடைசி மார்க் முடியுதுன்னா 98ல் எல்லாத்தையுமே கூப்பிட்ருக்குறாங்க. ஜென்ரல் டர்ன் வந்து இதோட முடிஞ்சிருக்கு உங்களுக்கு பாருங்கள். அந்த செகண்ட் கிரேட் டீச்சர் விட்டுருங்க. உங்களுக்கு 98னா இப்போ ஆக்சுவலாக 1:1.25 இதோட முடியுதுன்னா இந்த ஒரு 98லேயே நிறைய பேருக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். அதாவது கேண்டிடேட் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே, மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க. இது நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்கன்னா இந்த ஜென்ரல் டர்னில் நீங்கள் 135 கீழே யாரெல்லாம் இருந்தாங்களோ அதில் எல்லாம் இப்போ கடைசியாக இங்கே உங்களுக்கு பாருங்கள், இங்கே ஜென்ரல் டர்ன்லாம் இருந்தாலுமே இந்த இடத்துல உங்களுக்கு கம்யூனிட்டி கொடுத்துறாங்க அவங்க. இப்போ 98ல் முடியுதுங்களா, இப்போ 98 முடியுதுன்னா இந்த நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகிரியில் இப்போ உங்களுக்கு இதில் முடிகிறவங்க இப்போ நீங்கள் இப்போ பிசி கேட்டகிரிங்களா, 1, 2, 3, 4 இந்த 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி டர்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஓன் கம்யூனிட்டிக்கு கீழே இறங்கிடுவாங்க. அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் இதே ஃபில்டர் ஆப்ஷன் போட்டு அந்த ஃபஸ்ட்டு 4 போஸ்டிங் இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது வந்து இப்போ உங்களுக்கு அக்யூரேஸான டேட்டா தெரிஞ்சிடும். இதே எம்பிசி கேட்டகிரியாக இருந்தால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது 10 இது கூட ஒன்று வச்சுக்கோங்க. 11 பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஓன் கம்யூனிட்டிக்கு கீழே இறங்குவாங்க. அப்போ நீங்கள் அந்த கம்யூனிட்டி ஃபில்ட்ரு போடும்போது என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நீங்கள் இதே ஆப்ஷனில் போய்ட்டு இப்போ பிசியில் எலிஜிபிள் ஆவீங்க. பிசி தமிழ் மீடியம் ஓகே, பிசி உமன் ஓகே, பிசி உமன் தமிழ் மீடியம், இது 4 கேட்டகரி மட்டும்தான் அங்கே உட்காருவீங்க. இது மாதிரி நீங்கள் போடும்போது நீங்கள் அங்கே பிசியில் எத்தனை பேருங்க உங்களுக்கு இருப்பாங்க, ஆல்ரெடி ஒரு 4 பேர் இங்கே இருப்பாங்க. அப்போ 4 பேர் ஆட் பண்ணிக்கிட்டு உங்கள் டேர்னை வந்து இப்போ நீங்கள் ஃபைனல் பண்ணிட்டீங்க. இப்போ எவ்வளோ ரேஷியோ இருக்கோ அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 1:1.25. இப்போ வந்து இங்கே உங்களுக்கு இப்போ ஃபைனலாக தெரிஞ்சிருதுங்க. இப்போ இந்த 1:1 உள்ளார போஸ்டிங் வந்துடுறாங்க. இந்த 0.25 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பை வந்து இழக்கிறாங்க. இதுதான் உண்மைங்க. இது நீங்கள் உங்கள் அக்யூரஸாக தெரியணும்னா உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் இல்லை 10 நாள் வெயிட் பண்ணுங்க போதும். மற்றபடி இல்லை நான் எனக்கு தெரிஞ்சுட்டேன் நான் அடுத்த வேலை பார்ப்பேன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். இதுதாங்க கால்குலேஷன். இது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணால் நிஜமே டைம் ஆகுங்க. அக்யூரஸாக பார்க்கணும்னா கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால தான் இப்போ நான் உதாரணம் போட்டு பார்த்தா இப்போ பிசிங்களா, இப்போ அக்யூரஸாக இப்போ ஒரு எத்தனை கேண்டிடேட் வராங்களோ இதில் அக்யூரஸாக இவ்வளோ கேண்டிடேட் வராங்கன்னா நான் இப்போ நானே அப்ராக்சிமேட்டாக தான் போட்டு சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த இதிலே 5 மடங்கு வச்சிங்கன்னா 2, 3, 4 இந்த மடங்கு கீழே இருக்கிறவங்களாம் உள்ளார போயிடுவாங்க. இந்த மடங்குக்கு மேலே இருக்கிறவங்களாம் உள்ளார இவங்க வந்து வெளியே போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இதை தான் நான் வந்து ஒரு பார்டரில் இருக்கிறீங்க எட்ஜில் இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். அதுதான் உங்களுக்கு உள்ளார செலக்ஷன் லிஸ்ட்டு. இது முடிஞ்ச அளவுக்கு இதே தெளிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லைனாலும் இன்னொரு டைம் வீடியோ போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன்.
உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், கம்யூனிட்டியில் 93 மார்க் மேலே இருந்தால் பிசி கம்யூனிட்டியில் சேஃபு, 92 கீழே இருந்தால் அதில் அந்த டேட் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி தான் அந்த மார்க் போடுறாங்க. அதனால் இங்கே அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் யார் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்குதோ அவங்களாம், அதனால தான் 92லேயும் எல்லாருமேலாம் வெளியேறுன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அவங்க மார்க் மேலே இருக்கிறவங்களாம் உள்ளார போயிடுறாங்க. ஒரே மார்க்கில் இருந்தாலும் அவங்க வெளியே வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதே மாதிரி மற்ற மேஜருக்கும் பண்ணுங்கள். இந்த கொஞ்சம் என் சிரமத்தையும் புரிஞ்சுக்க, நிறைய வேலை இருக்குது, நம்ம பாட்டுக்கு எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த தமிழுக்கு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணதுனால சொல்கிறேன். மற்ற மேஜருக்கு நான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், லீவ் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுறேன். இருந்தாலும் அவ்வளோ தேவையில்லை. இன்னொரு 10 நாள் போத்திங்கன்னா கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.